வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். எஸ், நம்மளுடைய ரயில்வேல இருந்து குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. இதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், குறிப்பா சிலபஸ் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சிலபஸ் வேணும் சார், நான் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு இதை ப்ராப்பரா கைட்லைன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் இந்த வீடியோவோட பதிவுல உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ சிலபஸ் என்ன படிக்கணும்ங்கறத தெளிவா நான் சொல்லிடுறேன். அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ரயில்வேவோட குரூப் டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா சோழன் எக்ஸ்பிரஸ், இந்த எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சோ இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும் தான் போயிருக்கு. இன்னும் ப்ராப்பர் இந்த என்ன சொல்றது சப்ஜெக்ட் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. இட்ஸ் வெரி சூன். ஜாயின் பண்ணிக்கோங்க. arun.prasad@24/7.com அப்படின்ற என்னோட மெயில் ஐடியில நீங்க டீடைல் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல எங்க டெலிகாலர் நம்பர் 08130806247 arun.prasad PRASATH. சரியா? இதுல ஆஃபர் கோட்னு பார்க்கும்போது Y249 இப்ப பிரைஸ் டிராப் இருக்கு. இன்னைக்கு பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க. அண்ட் டபுள் டைம் வேலிடிட்டியும் இருக்கு. மெகா பேக் என்னோட அட்வைசபிள். இன்னைக்கு டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கிறதுனால மெகா பேக்கை நான் அட்வைஸ் பண்றேன். வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ரைட். பொதுவா இந்த நோட்டிபிகேஷன் ரைட்டா எப்ப அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்பீங்கல்ல. லாஸ்ட் டேட் டு அப்ளை மார்ச் 2ஆம் தேதி. அவ்வளவுதான். மத்த டேட்லாம் பார்க்காதீங்க. மார்ச் 2ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. சரியா? அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 22,195 வேகன்சி. 18ல இருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது போக 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி மாணவர்களுக்கு, 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா SC/ST மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு டேட் கொடுக்குறாங்க. சரியா? இதோட பேசிக் பே அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். சரிங்களா? ரைட். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி எக்ஸாம் நடக்கும், என்ன பேட்டர்ன்ல எக்ஸாம் நடக்குது, நல்லா கவனமா பாருங்க. மொத்தம் 90 நிமிடம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். இதுல 25 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க, மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல 30 கேள்வி கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல இருந்து 20 கேள்வி. மொத்தம் 100 கேள்விகளை 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. சரியா? இதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும், நான் என்னெல்லாம் இதுல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரும். ரைட்டா? சோ இந்த மாதிரி ரயில்வே சிலபஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். சரியாப்பா? ரைட். இந்த மாதிரி ஒரு குரூப். சரியா? இந்த மாதிரி என்னது, நமக்கு ரீசனிங்ல என்னெல்லாம் படிக்கணும், ஆல்பபெடிக்கல் டெஸ்ட். சரியா? ஆல்பபெடிக்கல் டெஸ்ட், ஆல்பா நியூமரிக், அனாலஜி, ஆட் ஒன் அவுட், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங், லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட், அரித்மெடிக் ஆபரேஷன், இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி பக்காவா நீங்க எது வரைக்கும் படிக்கணும், என்னென்னலாம் கவர் பண்ணணும் தெளிவா அதுல கொடுத்திருக்கேன். ரைட்டா? இதுல நமக்கு தெளிவா கொடுத்திருக்கேன். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் நீங்க கவர் பண்ணணும் பக்காவா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கவர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. ரைட்டா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் வரிசையா கொடுத்திருக்கேன். அடுத்து அதே மாதிரி ஹிஸ்டரி. ரைட்டா? ஹிஸ்டரி என்னெல்லாம் கவர் பண்ணணும். ரைட்டா? இது எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். ரைட்? அதே மாதிரி எக்கனாமி, ஜியோகிராஃபி எல்லாமே வந்து பக்காவா கொடுத்திருக்கேன். சரியா? ஜியோகிராஃபி என்னெல்லாம் கவர் பண்ணணும் கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க. ரைட்? ஜியோகிராஃபி என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்கேன். சரியா? சோ நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முழு விளக்கம். சரியா? பக்காவா உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் கவர் பண்ண, ஒண்ணுன்னா வாய் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நேரம் நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்களும் எழுத முடியாது, மறந்துடுவீங்க. ரைட்டா? சோ பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். சார் பிடிஎஃப் எங்க கொடுப்பீங்க சார், எங்க கொடுப்பீங்க? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த இதை காட்டுறேன், லிங்கை காட்டுறேன். ரைட்டா? பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்ல இருக்கும். சரியா? எடுத்துக்கலாம். ரைட்? சரி, இப்போ இது படிக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எங்க படிக்கிறது, அடுத்த கேள்வி அதானே, எங்க படிக்கிறது, அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனைங்க. ரைட்? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பிகினர், நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நான் ஜாயின் பண்றேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் உள்ள இப்பதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற ஃபீல்டுக்குள்ள நான் இப்பதான் வர்றேன். நான் என்ன பண்றது, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பேசிக் பிகினருக்கான ஃபவுண்டேஷன் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கிளாஸ்ல கண்ணை மூடி ஜாயின் பண்ணிருங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைசபிள். ரைட்? ஏன்னா வெளியில போய் நீங்க ஆஃப்லைன் சிச்சுவேஷன்லாம் போய் கேட்டீங்கன்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லாம எங்கேயும் கோர்ஸ் சொல்லி தரது இல்ல. நம்ம 24/7 அரௌண்ட் 2,000 ரூபாய் தான். சோழன் எக்ஸ்பிரஸ்ல 2,100 ரூபாய்க்குள்ளதான், 2,000 ரூபாய் பிலோ தான் வருது. சரியா? சோ அதனால என்னோட அட்வைசபிள் ஒரு பிகினருக்கு அது மோர் கம்ஃபர்டபுள், ஒரு குவாலிட்டியான கிளாஸ். ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா யோசிக்க வேணாம். இட்ஸ் மோர் குவாலிட்டி. ரைட்டா? நானு கிஷோர் சார் நாங்க தான் எடுக்கிறோம் கிளாஸ்.
கிஷோர் சாரோட கிளாஸ் நீங்க வெரிஃபை பண்ணா யூடியூப்ல ஒரு வீடியோ பாருங்க. என்னோட கிளாஸ் வெரிஃபை பண்ணணுமா, டெய்லி 6 மணிக்கு நான் ரீசனிங் கிளாஸ் எடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? சோ வேற லெவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் அதுல கிடைச்சிடும். சரி சார், இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ரைட், ஓகே. நீ கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்ல வேற என்ன புக்கு பயன்படுத்தலாம்? நிறைய பேர் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா புக்கு தான் நிறைய பேர் கேட்பீங்க. என்சிஆர்டி புத்தகங்கள் தான் என்னோட அட்வைசபிள். என்சிஆர்டி புத்தகங்கள், சரியா? இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் வந்து உங்களுக்கு அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே தமிழ்ல கிடைக்குது. என்சிஆர்டி புத்தகங்கள் தமிழ்ல கிடைக்குது. ரைட்டா? நான் எடுத்து பார்த்துட்டேன், தமிழ்ல கிடைக்குது. இப்ப இதை ஃபாலோ பண்ணி நீங்க தாராளமா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வைசபிள். ரெண்டாவது, கைடு ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, அதாவது நீங்க கைடுலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தாலுமே வந்து நீங்க போறது நாட் அ குட். அது நான் கண்டிப்பா சொல்லுவேன். கைடுன்றது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அடாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு முன்னாடி இப்பே தெரிஞ்சு இங்கதான் ஓரம் வச்சிருந்திருக்காங்க. ரைட், நம்மளுடைய இந்த புக்கு இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறீங்களா, இந்த RRB சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு, சரியா? கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4000க்கு அதிகமான கேள்விகள், கிட்டத்தட்ட 42 கொஸ்டின் பேப்பர் இதுல இருக்கு. நம்பர் ஆஃப் பேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 பக்கம் இருக்கிற மாதிரி ஞாபகம். முன்னாடி பார்த்தேன் 731 பக்கங்கள் மொத்தம் இருக்குது. கரெக்டா? கம்ப்ளீட்லி எல்லா கொஸ்டின் பேப்பருக்குமான என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ப்ராப்பர் சொல்யூஷனோட கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி புக்கெல்லாம் நீங்க வாங்கி பிகினரா படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை செகண்டரி ஆப்ஷனா வைங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த புக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க பார்க்க வேண்டியது. இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை கொண்டு வந்து உங்க கையில நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதுல எப்படியோ நீங்க மேக்ஸ்ல ஒரு 4-5 கொஸ்டினும் ரீசனிங்ல ஒரு 10 கொஸ்டின் போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அது தெரியும். ஆனா இந்த சயின்ஸ் பாட்டு, அப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்குல்ல, அறிவியல் சமூக அறிவியல் பகுதிகள், இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமி, இந்த ஏரியாலாம் கண்டிப்பா நீங்க சொதப்புவீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, அதெல்லாம் திரும்ப நம்ம ரீகால் பண்ணணும். ரைட்? அதுக்கு கிளாஸ் தான் கரெக்ட். ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட், என்னோட அட்வைஸ். ரைட்? இல்ல சார் நான் புக் பார்த்தே படிச்சுக்கலாம் அப்படின்னா என்சிஆர்டி புத்தகம் தான் என்னோட அட்வைஸ். நீங்க டாபிக்கை கொடுத்துட்டு இந்த டாபிக் வந்து என்சிஆர்டி புத்தகங்கள்ல எங்க இருக்கு அப்படின்றது. சரி சார், என்சிஆர்டி புத்தகங்கள் தமிழ்ல இருக்கான்னு கேட்டா எஸ், தமிழ்லையும் இருக்கு. இல்ல என்சிஆர்டி புத்தகங்கள், இந்த என்சிஆர்டின்னு சொல்றீங்களே முதல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா சிபிஎஸ்இ படிக்கிறாங்கல்ல பசங்க, அந்த போர்டுடைய புக்கை தான் வந்து என்சிஆர்டி புத்தகங்கள் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், அவங்க யூஸ் பண்ற புத்தகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ என்சிஆர்டி புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எதனால அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் நடக்குது. இப்ப நம்ம தமிழ்நாடு கல்வி பாட புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு பாடநூல் நம்ம டெக்ஸ்ட் புக், அதுல உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரியில யாரை பத்தி நம்ம பேசியிருப்போம்? ஹிஸ்டரியில யாரை பத்தி பேசியிருப்போம்? நம்மளுடைய தமிழக வரலாறு, தமிழர்களுடைய கலாச்சாரம், இதை பத்தி தான் பெரும்பாலும் பேசியிருப்போம். ரைட்டா? மற்றவங்களை பத்தி பேசலன்னு கிடையாது, இருக்கும். ஆனா மெஜாரிட்டியா எது இருக்கும்? நம்ம மாநிலத்தை பத்தி, அந்தந்த மாநிலத்தோட வரலாறுகளை படிக்கிறதுக்கு தானே அந்த இதை வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரலாறு வேறுபடும்பா. அப்ப எக்ஸாம் நடத்துறவங்க யாருடைய வரலாறை வச்சு கேள்வி கேட்க முடியும்? அதுக்குதான் அவங்க ஓவராலா குளோபலா வர்ற மாதிரி. இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சிலபஸ் வேணும்ன்றதுக்காக தான் என்சிஆர்டி புத்தகங்களை அவங்க ஃபாலோ பண்றாங்க. சரியா? அவங்கள வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை மேக்கிங் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு வரும். அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். எனக்கு வெளியே அவுட் சோர்சிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ரேர். பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியா நான் சொல்ற அளவுக்கு பெருசா இன்னும் எனக்கு கிடைக்கல. ஏட்டா கிஷோர் சார்ட்ட வேணா கேட்டு பாருங்க. கிஷோர் சாரோட லைவ்ல வேணா நீங்க இன்டராக்ஷன் பண்ணி பாருங்க. மேபி அவருக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் ஜிஎஸ் பாட்டு நிறைய புக்கு ரெஃபர் பண்ணிருப்பாரு. நான் ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி தேடி பார்த்திருக்கேன். சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை, எல்லாமே கைடா தான் நான் பார்த்திருக்கேன். மற்றபடி கண்டென்ட் ஓரியன்டா இருக்கிற மாதிரி புக் வந்து பெருசா நான் பார்த்தது இல்லை. அதாவது என்னோட அட்வைசபிள், நீங்க அந்த டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி புக்கை பயன்படுத்தலாம். தமிழ்நாடு பாட புத்தகங்களை பயன்படுத்தலாமா? சயின்ஸுக்கு நீங்க தாராளமா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா சயின்ஸ் எங்க போனாலும் ஒண்ணுதான். ஏன்னா வரலாறுல தான் உங்களுக்கு மாறும். ஜியோகிராபி இந்தியன் ஜியோகிராபியா இல்ல தமிழ்நாடு ஜியோகிராபியா, அதுதான் உங்களுக்கு வித்தியாசப்படுமே தவிர சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போறதுல தாராளமா நம்ம தமிழ்நாடு பாட புத்தகத்துடைய சயின்ஸ் புத்தகங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா? அது வந்து ஓகே தான். சரியா? அப்போ எனக்கு அடுத்த ஸ்டேஜ் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி கைடு, ரைட்டா, இது வந்து நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ RRB உடைய சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இந்த புத்தகம் 425 ரூபாய் வரும். இந்த புத்தகம் வந்து 425 ரூபாய், வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுடுறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். இது கண்டிப்பா இட்ஸ் எவர் டைம், இட்ஸ் ஆல் ஓவர் த டைம்ல எனக்கு தெரிஞ்ச த பெஸ்ட் புக். நான் நிறைய பேருக்கு இதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரைட்? அதனாலதான் நம்பி தைரியமா இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ரைட்? சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்த பாட்டுக்கு வரும்.
இந்த பிடிஎஃப் எங்க கிடைக்கும்? இது அந்த கேள்விக்கு வாங்க. இந்த பிடிஎஃப் எங்க கிடைக்கும்? என்னுடைய டெலிகிராம் குரூப்ல. சரியா? நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணி விட்டுறேன். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, என்னோட மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெலிகிராம் குரூப், என்னுடைய மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்ற டெலிகிராம் குரூப் t.me/mastermind_gold-teacher அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல இருக்கும். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டு விட்டுறேன். அண்ட் சோழன் எக்ஸ்பிரஸ் என்னோட மஸ்ட் அட்வைசபிள், மிஸ் பண்ணிட வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸுக்கு கெட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கிளாஸோட லிங்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். தேங்க்யூ so much and bye. See you மக்களே.